ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் இன்ஃபோ. அக்ரிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் என்னென்ன, அந்த இயர்ஸில் நடந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட் டேஸ் என்னென்னங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1880 டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தனியாக ஃபார்ம் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணது 1880. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இரிகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா 1901. 1905 ஐஏஆர்ஏ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஐஏஆர்ஏங்கிறது வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான். ஐஏஆர்ஏயோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது ஃபஸ்ட்டு பூசா பீகாரில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து அதை வந்து நியூ டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1912 வந்து சுகர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஏன் கோயம்புத்தூரில் இருக்குன்னா, பிகாஸ் சுகர்கேன் ஃப்ளவர் வர்றதுக்கான எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறங்காட்டி சுகர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் 1923 வந்து இம்பீரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரியிங் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதை தான் இப்போ வந்து NDRI நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பெங்களூரில், இப்போ இருக்கிறது வந்து கர்னல் ஹரியானாவில் இருக்குது. அண்ட் தென் 1929 ஐக்கர் இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஜூலை 16, 1929 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ அதை வந்து ரீநேம் பண்ணது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு. அண்ட் தென் 1935 வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1934 வந்து RBI ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1934 அந்த ஆக்ட் படி தான் வந்து 1935 RBIன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க. இனிஷியலாக வந்து அது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டிங்கில் தான் இருந்தது. லேட்டராக தான் வந்து RBI வந்து நேஷனலைஸ் பண்ணப்பட்டது, தேசியமயமாக்கப்பட்டது. அண்ட் தென் டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃபரிதாபாத், இதுவும் வந்து எங்கே பார்த்திங்கன்னா ஹரியானாவில் தான் இருக்குது. 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. செப்பரேட்டாக மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு டைரக்டரேட் உருவாக்குனது வந்து 1935. 1936 தான் வந்து பூசா பீகாரில் இருக்கிற ஐஏஆர்ஐ வந்து நியூ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1937 அக்மார்க் கிரேடிங் அண்ட் மார்க்கிங் ஆக்ட். அக்மார்க்கோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கிங் ஆக்ட். இதுதான் வந்து அக்மார்க்கோட எக்ஸ்பான்ஷன். அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கிங் ஆக்ட், அதுதான் வந்து அக்மார்க் ஆக்ட் 1937 வந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1949 தான் வந்து நேஷ்னலைசேஷன் ஆஃப் RBI. இனிஷியலாக RBI 1935 ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அது ப்ரைவேட் ஷேர் ஹோல்டிங்காக தான் இருந்தது. 1949 தான் வந்து அது நேஷ்னலைஸ் ஆகி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக வந்து மாறுச்சு. அண்ட் தென் 1955 வந்து ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு கீழே மேனுஃபேக்சரர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லாருமே வந்து இந்த அசோசியேஷனில் வந்து இருப்பாங்க. இப்போ எதுக்காக FA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்டிலைசர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், அதே மாதிரி கரெக்டான விகிதத்தில் யூஸ் பண்ணணும், ஓவர் யூசேஜ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணப்பட்டது 1955. அண்ட் தென் NDRI நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது இம்பீரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரியிங் வந்து பெங்களூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. NDRIன்னு எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா 1955. எங்கே இருக்குன்னா கர்னல் ஹரியானாவில் இருக்குது. அண்ட் தென் 1957 ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருன்னா ஐக்கருக்கு கீழே தான் வந்து ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு எதுக்காகனா மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் வந்து
மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் வந்து 1957 ஏஐசிஆர்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஏஐசிஆர்பி கான்செப்டே 1957 தான். ஃபர்ஸ்ட் எதுக்காக கொடுத்தாங்கன்னா மெய்ஸுக்காக. அண்ட் தென் 1958 NAFID, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இன் இந்தியா. 1958. 1960 ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பண்ட் நகர் உத்தரகண்டில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, தப்பாக எழுதியிருக்கேன், ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இதுதான் ஃபஸ்ட் அக்ரி யூனிவர்சிட்டி. டோட்டலாக வந்து 64 அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இப்போ இருக்குது? சாரி, 64 72 அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த எல்லா அக்ரி யூனிவர்சிட்டிஸுமே வந்து ஐகேருக்கு கீழே தான் வரும். 72 அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்ரி யூனிவர்சிட்டி வந்து ஜிபி பண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. 1963 நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி, நேஷ்னல் சீட்ஸ் கார்பரேஷன் வந்து 1963. அடுத்து 1965 வந்து எஃப்சிஐங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எஃப்சிஐ ஆக்ட் வந்து 1964 வந்து பாஸ் பண்ணப்பட்டது. 1964 எஃப்சிஐ ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது. அதுபடி தான் வந்து 1965 ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. எதுக்காக அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும் ஒரு ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஃபுட் சப்ளை இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் இருக்குது இல்லையா, ரேஷன்ஸ், பப்ளிக் ரேஷன் சிஸ்டம், அதில் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ரேஷன் ஷாப்ஸில் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிரெயின்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த சிஸ்டமை வந்து எஃப்சிஐக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும், நேஷ்னல் வைடு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. அண்ட் தென் என்டிடிபி வந்து 1965 வந்து நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. என்டிஆர்ஐ கிடையாது. என்டிஆர்ஐங்கிறது வந்து நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து கர்னல் ஹரியானாவில் இருக்குது. வெரஸ் என்டிடிபி வந்து ஆனந்த் குஜராத்தில் இருக்குது. இது வந்து டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இது வந்து டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் கமிஷனும் 1965 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதனோட கரண்ட் நேம் வந்து சிஏசிபி, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரைஸிங் சிஸ்டம் வேணும், ப்ரைஸிங் பாலிசிஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. எம்எஸ்பி, எஃப்ஆர்பி இதெல்லாம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, யார் இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் கமிஷன் தான். இதை தான் சிஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 1966 வந்து நேஷ்னல் சீட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சீட்ஸ் வந்து கிடைக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நேஷ்னல் சீட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் வந்து 1969 லீட் பேங்க் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ரூரல் இந்தியாவுக்கும் வந்து பேங்கிங் சர்வீசஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லீட் பேங்க் ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. லீட் பேங்க் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஒரு பேங்க்கை லீட் பேங்காக வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென்ரா பேங்க் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீட் பேங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறது உண்மையான லீட் பேங்க் கிடையாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அது வந்து கென்ரா பேங்க் வந்து லீட் பேங்காக இருக்கலாம். இல்லை வேறு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு பேங்க்கு, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து மேபி லீட் பேங்காக இருக்கலாம். அவங்க மற்ற பேங்க்ஸோட அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அதர் பேங்க்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி பேங்கிங் சர்வீசஸை வந்து பெட்டராக கொடுக்கணும் ரூரல் இந்தியாவுக்கு, ரூரல் டிஸ்ட்ரிக்ஸுக்கு, ரூரல் ஏரியாஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது, லீட் பேங்க் ஸ்கீமு. இது வந்து கட்கில் ஸ்டடி குரூப் அண்ட் நரிமன் கமிட்டி அவங்களோட சஜஷன் படி தான் வந்து லீட் பேங்க் ஸ்கீம் வந்தது. கட்கில் ஸ்டடி குரூப், கட்கில் ஸ்டடி குரூப் அண்ட் நரிமான் கமிட்டி இவங்களோட சஜஷன் படி தான் வந்து
லீட் பேங்க் ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1970 நேஷ்னல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் 1971 ஏவிஆர்டிசி ஏஷியன் வெஜிடபிள் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர், அதை இப்போ வந்து வேர்ல்டு வெஜிடபிள் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தாய்வானில் இருக்குது. சவுத் ஏஷியாவோட ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் தென் 1975 வந்து ஃபர்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க், அதனோட பேர் பிராத்மா பேங்க்கு. பிராத்மா பேங்க்கோட ஸ்பான்சர் பேங்க் வந்து சிண்டிகேட் பேங்க். 1978 வந்து IASRI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அண்ட் தென் 1976 நாம் ஹைதராபாத்தில் இருக்க நேஷ்னல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், இதுவும் வந்து ஐகாக்கு கீழே தான் வரும். அண்ட் தென் 1981 பார்த்தீங்கன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து கொச்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1982 வந்து நபார்டு ஃபார்ம் பண்ணாங்க. 1981 வந்து நபார்டு ஆக்ட். 1981 வந்து நபார்டு ஆக்ட். நபார்டு ஆக்டு, இந்த நபார்டு ஆக்டுக்கு கீழே தான் வந்து நபார்டு 12 ஜூலை 1982 வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. இதுவும் அதுக்காக தான், ரூரல் கிரெடிட்டுக்காக தான் வந்து நபார்டு வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் நெராமேக் லிமிட்டடுங்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1982. அண்ட் தென் 1983 வந்து சீட்ஸ் கண்ட்ரோல் ஆர்டர். நம்ம நேஷ்னல் சீட் ஆக்ட் பார்த்துருப்போம். அது வந்து சீட் குவாலிட்டிக்காக வந்து அவைலபிளாக இருக்கிற சீட்ஸோட குவாலிட்டி வந்து இந்த தரத்தில் இருக்கணும், அதுக்காக நம்ம இந்த 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 ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த செக்ஸ்லாம் பாஸ் பண்ணி தான் வந்து சீட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் நேஷ்னல் சீட்ஸ் ஆக்டு. whereas 1983 சீட் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணாங்க. இது எதுக்கு கீழே வரும்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே வர்றதான் வந்து சீட் கண்ட்ரோல் ஆர்டர். அந்த 1984 வந்து நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு வந்து குருகிராம் ஹரியானாவில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசர்ச் NBAGR பெங்களூரில். 1985 அப்பெடா ஆக்ட். 1986 அப்பெடா வந்துச்சு. அப்பெடா ஆக்ட் படி அப்பெடா வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அக்ரி ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கான ஒரு கைடன்ஸ்லாம் கொடுக்கணும், என்னென்னலாம் மீட் அவுட் பண்ணணும், அவங்கள எப்படி வந்து நம்ம கேதர் பண்ணலாம், அந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது எல்லாத்துக்காகவும் தான் அப்பெடா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் தென் 1985 APCயை வந்து CACP, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், 1985 ரீநேம் பண்ணப்பட்டது. APCயை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் கமிஷனை CACPன்னு ரீநேம் பண்ணாங்க. க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்தது 1985. அதாவது க்ராப் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். NABGR வந்து மறுபடியும் பார்த்தீங்களா பெங்களூர்லேருந்து கர்னல் ஹரியானாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க 1985. அந்த 1986 அப்பேடா எஸ்டாப்ளிஷ் ஆனது. BIS ஆக்ட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது வந்து 1986. அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986. 1987 மேனேஜ், எப்படி நாம் மாதிரி மேனேஜும் ஒரு ஐகார்க்கு கீழே வர ஒரு அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அக்ரி எஜுகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. மேனேஜும் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்குன்னா ஹைதராபாத், ஓகே, ஹைதராபாத்தில் இருக்குது. அண்ட் தென் நேஷ்னல் வாட்டர் பாலிசி 1987. 1988 வந்து ஐகேர் NRC IPM. IPM அப்படிங்கிறது வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது நியூ டெல்லியில் வந்தது. நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் வந்து நியூ டெல்லியில் IPM இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1988. நியூ சீட் பாலிசி வந்தது 1988. 1993 தான் வந்து சீட் இயராக வந்து செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.